புதுச்சேரியில் நள்ளிரவு இருசக்கர வாகனத்தில் வந்த ரியல் எஸ்டேட் அதிபரை வழிமறித்து நூதன திருட்டில் ஈடுபட்ட கட்சி பிரமுகர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் ஜோதி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்பத்தார் சொந்த ஊரில் வசித்து வரும் நிலையில் ஜோதி புதுச்சேரியில் அலுவலகம் தொடங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இதனால் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள ஜான்பால் நகரில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து அவர் வசித்து வந்துள்ளார். பிப்ரவரி 25ஆம் தேதி தனது நண்பர்களுடன் மது அருந்த சென்ற ஜோதி மது அருந்திவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியதாக தெரிகிறது. நள்ளிரவு 1:30 மணியளவில் 100 அடி சாலை வழியாக சென்ற அவர் RTO அலுவலகம் எதிரே உள்ள மேம்பாலத்திற்கு கீழ் தனது வீட்டிற்கு செல்லும் வழியில் திரும்பியுள்ளார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த காரின் அருகே இருந்த 2 இளைஞர்கள் ஜோதியை வழிமறித்து நிறுத்தியுள்ளனர். பின்னர் ஜோதியிடம் பேச்சு கொடுத்த அவர்கள் தாங்கள் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த போது சோர்வாக இருந்ததால் புதுச்சேரியில் அறை எடுத்து தங்க முடிவெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விசாரித்த போது அனைத்து தங்கும் விடுதிகளிலும் அறைகள் நிரம்பி உள்ளதால் தங்களுக்கு தங்க அறை கிடைக்கவில்லை எனவும் இரவு மட்டும் தங்கிச் செல்வதற்கு ஏதேனும் அறை ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு அவர்கள் ஜோதியிடம் கேட்டுள்ளனர். உடனே மதுபோதையில் இருந்த ஜோதியும் அவர்களுக்கு உதவ எண்ணி அருகில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கிவிட்டு காலை செல்லுமாறு அவர்களிடம் கூறி அழைத்து சென்றுள்ளார். 2 இளைஞர்களையும் வீட்டின் ஹாலில் தங்க வைத்த ஜோதி தனது அறைக்கு சென்று படுத்து உறங்கியுள்ளார். மறுநாள் காலை எழுந்த ஜோதி தனது அறையில் இருந்து வெளியே வந்து பார்த்தபோது இரவு வீட்டின் ஹாலில் தங்க வைத்திருந்த 2 இளைஞர்களும் அங்கு இல்லாதது தெரிய வந்தது. பின்னர் வீட்டின் வெளியே சென்று பார்த்தபோது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது இருசக்கர வாகனமும் மாயமாக இருப்பதைக் கண்டு ஜோதி அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவர் மீண்டும் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அவர் தூங்குவதற்கு முன்பு கலற்றி வைத்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய செயின், மோதிரம், செல்போன், பணம் உள்ளிட்டவைகள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இரவு வந்து தங்கிய இளைஞர்களே நகைகள் மற்றும் தனது இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த ஜோதி சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV பதிவுகளையும் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது காரில் ஜோதி வீட்டிற்கு இருவர் சென்ற காட்சிகளும் மறுநாள் அதிகாலை 4 மணியளவில் காரில் ஒருவரும் ஜோதியின் இருசக்கர வாகனத்தை திருடிக்கொண்டு மற்றொருவரும் சென்ற காட்சிகள் பதிவாகி இருந்தன. CCTVயில் பதிவான 2 இளைஞர்களின் அங்க அடையாளங்களை வைத்து அந்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். தொடர் விசாரணையில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் திருடிய இருவரும் பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி பிரமுகர் சந்திரசேகர் மற்றும் அவரது நண்பரான சபரிநாதன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பரமக்குடி விரைந்த தனிப்படை போலீசார் அங்கிருந்த சந்திரசேகர் மற்றும் சபரிநாதன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட கார், திருடிச் சென்ற இருசக்கர வாகனம், தங்க நகைகள், செல்போன் உள்ளிட்டவைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் புதுச்சேரி அழைத்துச் சென்ற போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மதுபோதையில் இருந்த ரியல் எஸ்டேட் அதிபரை நூதன முறையில் ஏமாற்றி திருட்டில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.